ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு ஜாப்ஸ் இன்றைக்கி எடுக்கிறாங்க. அந்த ஜாபோட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் வீடியோ வரும். ஸோ அந்த அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் வச்சுருக்கோம், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக SACON வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. இது ஒன் ஆஃப் த மத்திய கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய வெப்சைட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்டு ஃபாரஸ்ட்டு அண்டு கிளைமேட் சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு இந்த வேகன்சி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தனியாக எந்தவித நோட்டிஃபிகேஷன் PDF எதுவுமே கொடுக்கல. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கெரியர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கான டீட்டெயிலை. ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக படித்து பாருங்கள். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ப்ராஜெக்ட்டு அசோசியேட் கீழே எடுக்கிறாங்க. மொத்தமாக 2 வேகன்சி, உங்களுக்கு வந்து 1 வருஷம் இருக்குது. இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அதில் MSc படிச்சிருக்கணும். மினிமம் உங்களுக்கு 55% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். எதில் பாருங்கள், நீங்கள் என்வாயர்மெண்டல் சயின்ஸு இல்லை லைஃப் சயின்ஸு இல்லைனா சுவாலஜி இல்லை பயாலஜி இல்லை வைல்ட் லைஃப் சயின்ஸு இல்லைனா கன்வர்சேஷன் பயாலஜி இல்லை பயோடைவர்சிட்டி ஸ்டடீஸு இல்லை ஃபாரஸ்ட்ரி ஈக்கோலாஜிக்கல் சயின்ஸு இல்லை என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸு இதில் ஏதாவது டிசிப்ளின் கீழே நீங்கள் படிச்சிருக்கணும், அதாவது MSc முடிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு டிசேரபிள், இது வந்து ஃப்ரெஷர் வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தான். இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாங்கள் அப்ளை பண்ணலாமா கேட்டிங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு காம்படன்ஸ் ஐடென்டிஃபை வைல்ட் லைஃப் பேர்ட்ஸ், அதாவது பறவைகளை பற்றின படிப்பு சொல்லுவாங்களா, அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு ஸ்கில் நிறையவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் நல்லாவே தெரியும்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஃப்ரெஷரை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த ஜாப்பு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம் பார்த்தீங்கன்னா 20 ஜனவரி 2025 உங்களுக்கு 35 வயசு இருக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களோ அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கான உங்களுக்கு அமௌண்ட், அதாவது சம்பளம் பார்த்தீங்கன்னா 31,000 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான ஒர்க்கு பார்த்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் அசிஸ்ட் வெல் கண்டக்டிவ் இன்சென்டிவ் ரவுண்ட் த கிளாக் ஃபீல்டு ஒர்க் தான். உங்களுக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்கில் போய் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து வைல்ட் லைஃப் கீழே வருது. வைல்ட் லைஃப்னால் நமக்கு தெரியும், இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் கீழே வரனால அந்த ஃபாரஸ்ட் கீழே இருக்கக்கூடிய பறவைகள் என்ன டேட்டா எடுக்க முடியுமோ அந்த டேட்டா எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஜாப் ஹையர் பண்ணுறாங்க. அடுத்து செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்ட் வந்து ஜியாலஜிக்கல் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி முடிச்சிருக்கணும். இதுலேயும் நீங்கள் 55% மார்க்கு எடுத்துருக்கணும். எது டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்கள், சியோலஜி, எர்த்து சயின்ஸு, சியோபாமாலஜி, என்வாயர்மெண்ட் ஜியோகிராஃபி, ஜியோ சயின்ஸு, என்வாயர்மெண்டல் சயின்ஸு. இந்த டிசிப்ளின் கீழே நீங்கள் ஏதாவது டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். இதுக்கான டிசேரபிள் குவாலிஃபிகேஷன், அதாவது இந்த ஜாபுக்குமே அவங்க ஃப்ரெஷர் எடுக்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து எந்த ரிமோட் லொக்கேஷன் சொல்லுவாங்களோ, அதாவது எந்த லொக்கேஷனாலும் வேலை பார்ப்பேன் அதுமாரி உங்களுக்கான ஸ்கில், அதாவது ஜியோ சயின்ஸு ஜியோ டெக்னாலஜி அதுமாரி சொல்லுவாங்களே, அதுக்கு கீழே உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது நல்லா தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஜியோ கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்தமாரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டர் அட்வான்டேஜ் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஜாப்புக்கு. அடுத்து இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு 35 வயசு அதிகபட்சமாக இருக்குது. இதுவும் சம்பளம் உங்களுக்கு 36 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக இந்த SACON.KRIS வெப்சைட் வந்துட்டிங்கன்னா இதில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் இருக்கும்போது உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அட்டாச் பண்ணாது ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்களா, அதில் நீங்கள் இதெல்லாம் வச்சுருக்கணும். அந்த டீட்டெயில் உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 20 ஜனவரி 2025 அந்த டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு அப்ளிகேஷன் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஹார்ட் காப்பி இருக்கும்ல, அதாவது அந்த அப்ளிகேஷன் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது இந்த ஹார்ட் காப்பியை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இதுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஆன்லைனில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஒன்ஸ் எக்ஸாம் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டை வந்து ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு கொடுத்துருக்காங்க. மார்க் ஷீட்டு, டெஸ்டிமோனியலு, அதுமாரி உங்களுக்கு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸு, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, மற்ற எல்லா ஆக்டிவிட்டி பண்ண எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த விதமான ஹார்ட் காப்பி அனுப்ப வேணாம், நீங்கள் சாஃப்ட் காப்பி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த வரக்கூடிய அப்ளிகேஷன் அதில் அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க அப்ளிகேஷனை பார்த்துட்டு யாரெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் இன்டர்வியூக்கான மெயில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூ அப்போ நீங்கள் உங்களோட ஒரிஜினல்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா அந்த ஸ்டெப் இதில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் இந்த இதில் வந்து 2 ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யாராவது ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நீங்கள் 2 ஜாபுக்குமே எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா 2க்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். போத் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பாருங்கள் 5 வருஷத்துக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணி ஒன்றே பார்த்துக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க. வேலை தேடுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் காய்ஸ். ஆல் தி பெஸ்ட்.